18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. மக்களை 18 தர்பாருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பல்வேறு விதமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உங்களுக்காக 18 தர்பாரில் இதோ. தேசியத்தை தவிர்த்து திராவிடம்னு சொல்றீங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் தமிழகத்திலே ஈடுபடாது. மக்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னா உலக பட்டினி தினம். இந்த உலக பட்டினி தினத்தை யாரெல்லாம் யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப தீவிரமாக யோசிச்சு பட்டினியே இல்லாமல் என் நாடு இருக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக நிறையா பேருக்கு, அதாவது 234 தொகுதிகள்லையும் உணவு கொடுத்துருக்கிறாரு. அது செம்ம சீன் ஆயிருக்கு. வாங்க அந்த விஷயத்தை பார்ப்போம். பட்டினி தினம் அப்படிங்கறதால தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்குறது பயங்கர சீனாகி இருக்கு. சுமார் 3.5 லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்படும்னு சொல்லப்பட்ட நிலையில சென்னை திருவான்மியூரில் நடந்த நிகழ்ச்சியை புசி ஆனந்த் தொடங்கி வச்சு அவரும் மக்களோடு அமர்ந்து சாப்பிட்டாரு. தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த புசி ஆனந்த் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தொகுதி வாரியா முதல் 3 இடங்களை பிடிச்ச மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கான தேதியை நடிகர் விஜய் முடிவு செய்வார்னு சொல்லியிருக்காரு. கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம். அவர் எந்த தேதியில சொல்றாரோ அந்த தேதியில அந்த பாராட்டு விழாவை நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. இதே மாதிரி கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரான்னு பல மாநிலங்கள்லயும் செம சீன் காட்டியிருக்காங்க விஜய் ரசிகர்கள். மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சி பணிகள்ல தீவிரம் காட்ட திட்டம் போட்டிருக்கிற விஜய் எது செஞ்சாலும் 234 தொகுதிக்கும் சேராருப்பான்னு பலரையும் பேச வச்சிருக்கிறது செம சீனாகி இருக்கு. பொதுவாக நம்ம கோவிலுக்கு போனா நிறைய பேர் நம்ம கிட்ட யாசகம் கேட்கறத பார்த்துருப்போம், நாமளும் கொடுத்துருப்போம். ஆனா இங்க ஒரு அம்மா வித்தியாசமான முறையில் வித்தியாசமான வேண்டுதலுக்காக ஒரு யாசகம் பெற்று உண்டியல்ல காசு போட்டிருக்கிறாங்க. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறத நான் என் வாயால சொல்றதை விட உங்களுக்கு காட்சியா தெளிவுபடுத்துற நல்லா இருக்கும்ல, பாருங்க. அடாடாடாடாடா, தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினவனா இருப்பான் போலையே அப்படின்னு வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி பிரதமர் மோடி 3வது முறையா பிரதமர் ஆகணும்னு வேண்டி பக்தர்கள் கிட்ட யாசகம் பெற்று பெண் ஒருவர் கோயில்ல நேர்த்திக்கடன் செலுத்தினது செம சீனாயிருக்கு. யாருப்பா அதுன்னு தானே கேக்குறீங்க. சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் இருக்குல்ல, அதோட தலைவர் சரஸ்வதி தான் இவங்க. பழனிமலை அடிவாரத்தில் இருக்கிற திரு ஆவினன்குடி முருகன் கோயிலுக்கு போனவங்க, எப்பா முருகா பாஜக கூட்டணி வேட்பாளர்கள்லாம் வெற்றி பெறணும்பான்னு வேண்டிக்கிட்டாங்க. புதல்வர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் 3வது முறையாக மீண்டும் அரியணையில் அமர வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படத்தோட உட்கார்ந்து யாசகம் பெற்றதை பார்த்த பலரும் என்னடா இதுன்னு வியந்து பார்க்க பயங்கர சீனாகி இருக்கு. நீங்க இனிமே பயணம் செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தயாராகணும். வண்டி பஞ்சர் ஆகலாம், இறங்கி அடுத்த வண்டியில போகலாம், அல்லது வண்டி நின்னே போயிடலாம். அதுக்கு நீங்க தள்ளுறதுக்கு உங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு உள்ள கீழே வீட்டில எல்லாம் புஷ்அப் எடுத்து அப்படியே புல்டப் எடுத்து என்னவாது பண்ணிக்கங்க. ஆனா ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு எதையும் தாங்கும் இதயமா நீங்க இருக்கணுங்கிறது அவசியம். இதை நீங்க பார்த்தாலே புரியும்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. ஈரோட்டில இருந்து பள்ளிப்பாளையம் வழியா எஸ்பிபி காலனி பேருந்து நிறுத்தம் வரைக்கும் அரசு பேருந்து இயக்கப்படுது. வழக்கம் போல எஸ்பிபி காலனி நிறுத்தத்திலிருந்து திரும்பும் போது எதிர்பாராத விதமா பள்ளிப்பாளையம் பகுதியில பேருந்து பழுதாகி நின்று இருக்கு. எப்பா செத்த இறங்கி தள்ளுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே நடத்துனர் பயணிகள்னு பலரும் சேர்ந்து தள்ளி இருக்காங்க. ஆஹா, இதை தள்ளி ஒரு பிரயோஜனமும் இல்ல போல இருக்கேன்னு தோண அப்படியே அடுத்த பஸ்ஸை புடிச்சு வீடு போய் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் செம சீனாகி இருக்கு. அதாவது ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு இந்துத்துவவாதி அப்படிங்கிற விஷயம் பரவலா ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழிசை அக்கா 2 நாளைக்கு முன்னாடியும் சொன்னாங்க, இன்னைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சொல்லி இருக்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டே வந்துருவோம். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களும் பின்பு ஆன்மீகவாதியாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டார். அதற்கு பின்பு வந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் எல்லா விதத்திலுமே மிக தீவிரமான ஒரு இந்து பற்றாளராக இருந்தார். ஆக ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, சில அரசியல் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எந்தெந்த தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த கொள்கையில் தீவிரப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்வதில் தவறில்லை என்பதுதான். ஆக ஒவ்வொரு காலகட்டத்தில் சில கருத்துக்களை, சில சரித்திரத்தை பதிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டு நாடு முழுவதும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய கொள்கையை கொண்டிருந்தார்கள் என்பதை பதிவு செய்கிறோம். அவ்வளவுதான். திராவிடத்திற்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி கொள்கை அடிப்படை என்று சொல்வதே தவறு. நாங்க தேசியத்திற்குள் அடக்கம் தான் திராவிடம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக தாயா இந்த பிஜேபி நம்ம ஜெயலலிதா அம்மாவை இப்படி பிடிச்சி வாங்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு இவங்க இப்படி சப்போர்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கொக்கியை தூக்கி கொஸ்டின் மார்க்கா போட்டிருக்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம். இந்த நாட்டிற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்றைக்கு அவர்கள் துணைக்கு அழைத்துக் இதிலே உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நான் அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது. உங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் தமிழகத்திலே ஏடுபடாது, மக்களிடத்திலே வரவேற்பு இல்லை, மக்களிடத்திலே நம்பிக்கை பெறவில்லை என்று நீங்கள் முடிவெடுத்த காரணத்தினாலே தலைவி அம்மா அவர்களை நீங்கள் புகழ்வது போல் புகழ்ந்து வஞ்ச புகழ்ச்சி அணியாக நீங்கள் உங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, துணைக்கு அழைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியாவில் கராத்தே போட்டி நடைபெற்றது. வா அம்மா கை அப்படின்னு நமக்கெல்லாம் வலிக்குதுல்ல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க அங்கே போய் கலந்துக்கிட்டு பதக்கமாக அள்ளிட்டு வந்திருக்காங்க. ஐயா, பெருமைப்படணும்ல, பெருமைப்படுங்க. வாங்க கண்ணுகளா, வாங்க 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 வாங்க. ஆக நாட்டுக்கு பெருமை சேர்த்த சிங்கம் யாடிங்கல்லாம். எவ்வளவு பதக்கம்! எங்களால் கலந்துக்க முடியல, உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க மொத்தம் 27 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதுல 24 பேர் பெண்களாகவே நாங்க இருந்தோம். எல்லா மெடல்ஸுமே நாங்க வின் பண்ணியிருக்கோம். இது இந்தியாவுக்கே நாங்க பெருமை சேர்த்திருக்கோன்றதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மக்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் பக்கத்தில் வடமலைப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு முருகன் கோயில் இருக்குங்க. அங்கே எல்லாருமே பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் முருகனுக்கு உகந்த வாகனம் சர்ன்னு உட்காந்துருக்கு நம்ம மயில் என்னாச்சு. பூசையை பூரா குறுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் போகலையாமா. பக்தர்கள்லாம் பக்தி பரவசத்தில் ரொம்பவே அப்படியே திளைச்சு போயிட்டாங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் ரொட்டு போய் பார்ப்போம். அப்படியே முருகா எல்லாரையும் காத்து ரட்சிக்கணும்னு வேண்ட நேரத்தில் ஆகா என்னையும் காத்து ரட்சின்னு அவருடைய வாகனம் மயிலும் பக்காவா வந்து நிற்குது. முருகன் மகிமையே மகிமதாயா. நம்ம நெல்லைக்கு பக்கத்தில் நம்ம நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா பண்ணியிருக்கிறாங்க.
மற்ற திருவிழாக்களை காட்டிலும் இது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னே நான் நினைக்கிறேன். எதுக்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். மக்களை இப்போ நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேன். இப்போ நாம் எல்லாரும் புதுக்கோட்டைக்கு போகிறோம். அங்கே ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஜல்லிக்கட்டுனாலே நமக்கு ஒரு வீரம் ஆக்ரோஷமாக வந்துவிடும். மஞ்சப்படினே பாத்திரா மிதிச்சிட போறா. காளையை பிடிங்கடானா கபடி விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிடிக்கிறா காளையை. வெள்ள புள்ளட்ட ஓட்டிட்டான்டா, வெள்ள புள்ளட்ட ஓட்டிட்டான். மக்களை தர்பாரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மக்கள் கருத்து. மக்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வெளியில் எடுத்து வர்றதுக்காக நம்ம மைக்கை எடுத்துகிட்டு போய் இந்த பாருங்கள், நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் மயோனஸ் சேர்த்துப்பீங்களா மாட்டிங்களா, அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேட்டோம். ஏன்னா மயோனஸ் சாப்பிட்டு கேரளாவில் ஒரு அம்மா காலம் தவறிட்டாங்க. அதனால இந்த கேள்வியை கேட்க வேண்டியது ஆகிப்போச்சு. பதில் என்னங்கிறத மட்டும் பார்ப்போம். அளவோட சாப்பிடணும். எதாக இருந்தாலும் அளவுக்கு மீனா அமிர்தம்ன்றாங்களே, ஓரளவு சாப்பிட்லாம். ரெண்டாவது, அவங்க சாப்பிட்ட இடத்துல ஃபுட்டு தரம் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். அந்த கோழி ஒரு ஊசி போடுவாங்களே டெவலப் ஆகிறதுக்கு, அந்த ஊசியோட ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்களே, அந்த கெமிக்கலோட அளவு கம்மியாக கொடுக்கணும். இவங்க அதிகமாக அளவு கொடுத்து குறைஞ்ச நாள் ரொம்ப பெருசாகலன்று அதே மருந்து கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம். மைனஸில் வந்து டேஸ்ட்டாக லைட்டாக இனிக்கிற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு அந்த இதோட ஸ்வெட் சாப்பிட்றது நல்லா இருக்கும். சிக்கன் வந்து பழைய சிக்கனாக போட்டு இது பண்ணுறதுனால சரியில்லாமல் பாய்சன் ஆகி உயிரிழப்புகள் ஏற்பட காரணமாக இருக்குன்னு. அப்புறம் கெட்டு போன சிக்கன் போடுறாங்களே, அதனால் உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த வாந்தி வயிற்றால் அந்த மாதிரி ஓடுதுன்னு. ஒவ்வொரு டேவும் டெய்லி வந்து புதுசாக கொடுக்கறது தான் நல்லதுண்ணா. கிரில் சிக்கன்ஸ் அதுலலாம் சாப்பிட்டு பிடிக்கும். மயோனைஸ்னால ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப நாள் இருந்த கோழி அந்த மாதிரி இதுலேருந்து அப்படி வேணா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிக்கன் அது ஏதாவது கெட்டு போன சிக்கனாக இருக்கலாம், இல்லை பழைய சிக்கனாக இருக்கலாம். மயோனைஸ் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்காங்க. நார்மல் நல்லா தான் இருக்கும். அது பர்கரோட சாப்பிட்டது, அதுக்கடுத்து ஒரு சாப்பிட்டதில்லை, தனியாக சாப்பிட்டது. மோஸ்ட்டாக சிக்கன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட வேணாம் தான் சொல்கிறோம், அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறது, அதுக்கு அடிமையாகவும் ஆயிட்டாங்க. பொதுவாக நாம் குடியிருக்கிற இடங்கள்லாம் இந்த விஷ ஜந்துக்கள்லாம் நடமாடும். உடனே அதை ரொம்ப தப்புன்னு நினச்சிடக்கூடாது. பாம்பு வந்தால் பிடிச்சி நம்ம தீயணைப்பு துறையிட்டையோ இல்லை வனத்துறையிட்டையோ கொண்டு போய் கொடுத்துடணும். இப்படித்தான் கோவையில் ஒரு பாம்பை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த பாம்பு விஷம் இல்லைப்பா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி போல அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. என்ன ட்விஸ்ட்டு பார்ப்போம். ப்ளீஸ், இந்த மாதிரி உயிரினங்கள் இருந்தால் இது விஷமற்றது, மனிதனை விட விஷமற்றது. அதனால இந்த மாதிரி உயிரினங்களை கண்டா எங்களை மாதிரி என்ஜிஓஸ், எங்களை மாதிரி இருக்க ரெஸ்கியூயர், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. மக்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள் நிறைய வச்சுருப்பீங்களா? அதில் முக்கியமானது கோழியா. இந்த கோழியை திருடுறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 60 கோழியை திருடு இருக்காங்கய்யா. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, வயிறு எரியுது இல்லையா? ஐயா, இங்க கோழியை வளர்த்து ஆட்டை போடுறதுல பிரச்சனைனா நீலகிரியில யானையால பிரச்சனை. மக்களே,
ரொம்ப உஷாராக இருக்கணும் சாலையில் பயணம் செய்யும்போது. ஏன்னா காருக்காரங்க பைக்கு இடிக்கிறாங்க, இல்லை பைக்குக்காரங்க கார் அடிக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் பாருங்கள், காரை ஓட்ட தெரியாமல் ஓட்டி வந்து செவனேன்னு போகிறவரை கொண்டு இடிக்கிறாங்க. தயவு செஞ்சு நல்லா ஓட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறமா கார் எடுங்க ஐயா. மக்களே, 18 தர்பாரை இதோடு முடிச்சுக்கிற வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போகிறேன். தமிழ்நாடு எம்ஆர்பி இவங்ககிட்ட வந்து 2553 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கோ உடனே டக்குன்னு அந்த எம்ஆர்பியோட வெப்சைட்டுக்கு போய் அலசி ஆராய்ஞ்சு அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஜூலை 15ஆம் தேதி கடைசி தேதி, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஜூலை 15, சரியா? ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக அழகாக ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிக்க. நாளைக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணும்ல, அதனால நானும் கிளம்புறேன். அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா.